Hi guys, welcome back to our channel Kichu Sabi. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ரேம்ல 4 பேருமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்பா நல்லா இருக்குல, ஒரு போட்டோ எடுக்கலாம். ஸ்ரீவர் கண்ணடிக்கிறா. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி 4 பேர் இன்ட்ரோ எடுத்துருக்கோம். எனக்கு ஞாபகம் இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிராவல் லாக் தான் வந்து பார்க்க போறோம். எங்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆகன்றான் பாரு. சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிராவல் லாக். ஸ்டீவா டிரைவிங் பண்றாங்க. ஸ்டீவா டிரைவிங் பண்றியா? கியர் ஸ்டீவா கியர் போடு. கியர் போடு ஸ்ரீ. தலைவர் நம்ம இதே உட்காந்துருக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே போக போகிறோம்னா ஜூடியோ வந்து போகிறோம். நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூடியோ போகிறேன். இவங்களாம் ஜூடியோ மேக்ஸு ட்ரெண்ட்ஸு இது மாதிரி எல்லாம் போய் பழகினவங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூடியோ போக போகிறேன். எதுக்காக ஜூடியோ போக போகிறோம்னா மதுரையில் வந்து நிம்மியும் கோக்கியும் வந்து எடுத்துட்டாங்க ட்ரெஸ் ஃபுல்லாமே. ஃபோட்டோ ஷூட் வந்து இப்போ இருக்குல்ல, அதுக்காக அவங்கலாம் வந்து எடுத்துட்டு கலெக்ஷன் சூப்பராக இருக்குது, நம்மளும் போகலாம், இன்னொரு டைம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, சும்மா தானே இருக்கிறோம் ஸ்டுடியோ சைடு ஒரு சைடு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் போயுமே. சரி ஓகே, ஒரு 8 போய் பார்த்து சுற்றிட்டு பிடிச்சிருந்தா கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கோம். சரி தீர்த்தகிரி போயிருந்துருக்கலாம், காலையில் முட்டை சாப்பிட்டு. ஆமாப்பா சொன்ன மாதிரி தீர்த்தகிரி போயிருந்துக்கலாம். அங்கே பாரு அவன் தொடுறானா, அங்கே பாரு அவன் தொடுறானா தொடவே மாட்டேங்குது. நோ 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 ஏ இல்ல பேபி. நாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் பரபர, அதனால நாங்க அப்படிதான் பேசுவோம், யாரு கண்டுக்காதீங்க. ஸ்டீமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அதை வச்சு முறுக்க கொஞ்சம் நாள் குடிப்பா. ஓகே, ஸோ ஸ்ரீபாப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து இந்த போன் பாக்குறாங்க. இவங்க போன் பார்க்கும்போது நாங்க பார்க்கலாம் சத்தியமா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். அதாவது கிட்டு இப்ப வரையுமே ஒரு போன் பார்த்தது கிடையாது. ஸ்ரீபா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைடு ஆப்போசிட். அவங்க வந்து போன் கண்டிப்பா அவங்க வந்து போன் இருக்கணும். அதுல வந்து இந்த கோகோமிலன் ஓரளவு போன்ல இருந்து கொஞ்சம் வந்து நாங்க இது பண்ணிட்டோம். பட் இடையில என்ன பண்ணிட்டோம், இந்த 10 மந்த்ஸ்ல இருக்கும் போதுல இருந்து ஒரு 1.5 வயசு வரையும் ஜாலியா பாத்தீங்கன்னா இந்த கோகோமிலன், அதுவும் இங்கிலீஷ்ல தான் பாப்பாங்க இவங்க. அப்படி பார்த்து பழக்கிட்டாளா. ஸோ சாப்பிட்ற டைம்ல எப்பயாச்சும் ஓவரா அழுதா அந்த மாதிரிலாம் வந்து ஃபோன் கொடுத்து பழக்கிட்டோம். இப்போ ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட் பண்ணியாச்சு. எப்பயாச்சும் ரொம்ப ரேர், அவளே தான் வந்து கேட்கறதில்ல, ஏன்னா இப்பெல்லாம் விளையாட்டு மூட்ல இருக்கிறதுனால. பட் அந்த இங்கிலீஷ் அதுல இருந்து எப்படி அந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டானே தெரியல. எதனா வேணா எஸ் நோ மாமி டாடி பாப்பா பேசிட்டாளான்னு கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அம்மா வந்து பாத்தீங்கன்னா தம்பின்னு சொன்னா நோ பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பீச் அவ்வளோ எப்படி சொல்றதுன்னா ப்ரொஃபஷனலா இந்த ஃபாரின்ல பேசுவாங்கல்ல. அந்த நான் எப்படி சொல்றதுல அந்த இந்த 13 வயசு கிட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ் பேசி இந்த காம்படிஷன் வின் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்லாம். அந்த மாதிரி இருக்குங்க இவங்க ப்ரொனன்சியேஷன். சத்தியமா இது வந்து நல்லதா இல்ல கெட்டதான்னு தெரியல. சத்தியமா கோகோமெலன் பார்த்துதான் ஆனா நிச்சயமா சொல்லணும்னா, பட் வந்து எப்படி அவளுக்கு இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சதுன்னு தெரியல. இப்ப சும்மா மம்மினா கூட வந்து அது ஏதாச்சும் வேணாலும் இருக்கலாம். பட் கரெக்டா நான் தான் மம்மி, இவங்கதான் டேடி, அதெல்லாம் நாங்க சொல்லியே தெரியல. அம்மா நைனா சொல்லி கொடுத்துருக்கோம், அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் வந்து மம்மி டாடின்ற வார்த்தை நாங்க அவ்வளவா சொல்லியே இல்ல. ஒரு சிலுக்கு மம்மி அது அப்ப வந்து சொல்றா எங்க நானா எங்கன்னு கேக்குறேன், டாடி ஹியர் அப்படின்ட்டு போறா. வந்து புரியல, இது வந்து நல்லதா கெட்டதானே தெரியலங்க. அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, இங்கிலீஷ் மட்டும் தான் அவங்களுக்கு புரியுது. சொல்றாங்க சத்தியம் புரியல. அதாவது சொல்றத உத்து கவனிச்சோம்னா அதுல ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் வேர்டு கண்டிப்பா இருக்கு. அவ பாட்டுக்கு சரி ஏதோ சொல்றா அப்படின்னு நினைச்சா ஏதோ ரைம்ஸ் பாடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. இவனுக்கு நிஜமா தெரியவே இல்லை, எதுவுமே தெரியல. தமிழ் மட்டும் தான் இவனுக்கு புரியுது, தெலுங்கும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. பாப்பாக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்குல மட்டும் தான் வீட்டுல பேசுறோம். தெலுங்குல வந்து எதனா விஷயம் பண்ணோம்னா அப்படியே பெர்ஃபெக்ட்டா அந்த பாப்பா பண்ணுது. வணக்கம் பாத்தீங்களா ட்ரைனிங்க. தண்ணிக்கு அங்க வணக்கம் கிளாப் கிளாப் வாயில புட்டு கொடுத்துருக்கா, பிடிச்சி அதையே பிடிச்சி கிளி விடுறோம். வணக்கம். நீங்க இத வந்து இன்ஸ்பயர் நினைச்சு உங்க குழந்தைங்களுக்கு கோகோமிலன் போட இங்கிலீஷ் பேசுவாங்க சொல்றலாம் கொடுக்காதீங்க. தப்பே. அதாவது அவ இத்தனோண்டு இங்கிலீஷ் பேசிட்டு பேச வேண்டிய அவ்வளவு வார்த்தையும் மறந்துட்டா. அதனால வந்து யாரும் அப்பெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஆனா கொடுக்காதீங்கன்னு ஈஸியா சொல்லலாம். பட் பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட கஷ்டம். நான் கூட நான்லாம் ஃபர்ஸ்ட்லாம் யோசிப்பேன், ஏன்னா நான்லாம் ஃபோனெல்லாம் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். மற்ற பிள்ளைங்க ஃபோன் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். பட் நமக்குன்னு ஒன்று வர்றப்பதான் வந்து தெரியுது அதோட இது என்னன்னு. ஃபோன் பார்க்கும்போதே அண்ணி நான்லாம் வந்து கொடுக்கவே மாட்டேன், பிறந்த கொடுக்கவே மாட்டேன். நீங்க என்ன ஃபோன் கொடுத்துருக்கீங்கன்னு அண்ணியே நிறைய டைம் கேட்டிருக்கேன்.
ஆனா வந்து வேற வழி தெரியல. கிட்டுக்கெல்லாம் எப்படின்னா ஸ்ரீக்கு சொன்னது அது டாக்டர் சொன்னாங்க பாட்டு போட்டு விடுங்க, அதுக்கு ஹம் பண்ணுவாங்க, அங்கேருந்தே வந்து ஸ்பீச் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு. அதான் மெயினா பாத்தீங்கன்னா நாங்க ரூம்ல டிவி மாட்டினது, சரி பாப்பாவுக்கு பாட்டெல்லாம் போடலான்ட்டு. அதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டு வந்து அதை புடிச்சுக்கிட்டான். போன் கிட்டுக்கு ஆகாது, பட் டான்ஸ் மட்டும் கிட்டு டான்ஸ் டான்ஸ். Shima hi sopu, Shima hi. Do. Hi sopu, hi. Muta che muta. Sei che. ஸோ தெலுங்கு வந்து நல்லா புரியுது இவங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுகிறாங்க. இன்னும் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச தெரியல. இப்போ ஜூலை வந்தால் 3 year ஆக போகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. முன்னெல்லாம் வந்து எது சொன்னாலும் புரியாது, இப்போ வந்து எல்லாமே புரியுது. எந்த விஷயம் சொன்னாலும் வார்த்தையுமே தெரியுது, ஆனால் பதிலுக்கு பேசதான் மாட்டேன்றா. அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா கரெக்டாக அம்மா பசிக்குது இல்லை அம்மா இங்கே வாங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தோன்னா கரெக்டாக அதை பேசுகிறா. பட் அவளுக்கா இன்னும் சொல்ல தெரியல. ஐயோ இன்ட்ரோவே 6 நிமிஷமா. சரி ஓகேங்க, நம்ம வந்து வீடியோ தொடர்ந்து முழுசா பாருங்க. அதாவது ஸ்ரீ பாப்பா பேசிட்டாளா இல்லையான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான வீடியோ வச்சுக்கோங்க. நாங்க டிராவல் வீடியோ வந்து அடுத்து போடுறோம்.